மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறேன். அன்பான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை பணிந்து கொள்ளும்படியாக தூய ஆவி உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும், தேவ வசனத்தினால் நீங்கள் நிறைந்திருக்கவும் வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த நாட்களில் யோவான் எழுதிய திருவார்த்தை 5வது அதிகாரம்
முதல் 14 வசனங்களை இன்றைய தொழுகைக்கான வார்த்தைகளாக நாம் தெரிந்து கொள்கிறோம். தொழுகைக்கு பிறகு நீங்கள் இதை கருத்தாக வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 33 வயது உள்ளவராய் ஆனார். அதே எருசலேம் நகரத்தில் ஆட்டு வாசல் அருகில பெதஸ்தா குளம் ஒன்று இருந்தது. குளத்துக்கும் குட்டைக்கும் வேறுபாடு உண்டு. குட்டை என்பது தானாக குழிந்திருக்கிற ஒரு பகுதி. அதில் ஆடுகளும் மாடுகளும் மனிதர்களும் இறங்கி செல்வார்கள். குளம் என்பது செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒன்று. காடுகளுக்கும் பார்க்குக்கும் உள்ள வேறுபாடு. குளம் என்பது அழகாக கட்டப்பட்ட பாதுகாப்பு அமைப்புடைய ஒன்றாக இருக்கும். எருசலேம் தேவாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டை இருக்க முடியாது. எருசலேம் தேவாலயத்தினுடைய பணிக்காக குளங்களை வெட்டினார்கள். அதில் நீர் நிறைந்திருந்தது. அங்கே 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கே வியாதியஸ்தர்கள் அந்த குளத்திலிருந்து சுகம் பெறுவதற்காக காத்திருந்தாங்க. அங்கே ஒரு மனிதன், அவன் இயேசு கிறிஸ்துவை விட அவனுடைய நோயினுடைய வருடம் அதிகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு 33 வயது. ஆனால் படுத்திருந்த அந்த மனிதனுடைய நோய் காலம் 38 வருஷம். அப்படியானால் அந்த மனிதன் ஏறக்குறைய 50-60 வயதுடைய மனிதனாக இருந்திருக்கலாம். அந்த மனிதன் அங்கே இருக்கிறான். இந்த குளத்தை பற்றிய ஒரு செய்தி, எப்பொழுதாவது தேவதூதன் அந்த குளத்துக்குள் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது வியாதிஸ்தர்கள் யார் ஒருவன் முந்தி அந்த தண்ணீரில் இறங்குறானோ அவனுடைய வியாதி எதுவாக இருந்தாலும் அவன் சுகமாகி போய்விடுவான். 38 வருஷமாக படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மனிதன் அந்த தண்ணீருக்குள் இறங்காமல் போனதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான். நான் இறங்கி விடுவதற்கு முன்பாக வேறு ஒருவன் செல்கிறான். என்னால் இங்கிருந்து அந்த குளத்துக்குள் போக முடியவில்லை. என்னை தூக்கி செல்ல ஒரு ஆள் இல்லை. இல்லை என்றால் எப்பொழுதோ நான் சுகமாயிருப்பேன் என்று அவன் நினைக்கிறான். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கை என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான காலம். நம்முடைய வீடுகளில் 30 38 வயது உடைய பெண்கள், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் தள்ளி போய் இப்பொழுது வயது 38 ஆகிவிட்டது. என்ன செய்வது? ஏதோ ஒரு காரணத்தினால பிள்ளை பிறப்பு தவிர்த்து 38 வயதாகிவிட்டது. ஏதோ ஒரு காரணத்தினால படித்த படிப்புக்கு ஏற்றாறு மாதிரி சம்பளம் இல்லை, 38 வயது ஆகிவிட்டது. வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற லீகல் பேட்டில், அதாவது ஒரு நிலத்தை பற்றியோ அல்லது வேறு ஏதோ ஒன்றையோ வழக்கு மன்றத்தில் கொண்டு வந்தால் அது முடிவதற்கு 40 ஆண்டுகள் கூட ஆகிறது. பைபிளில் நம்ம படிக்கிறோம், நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில், நீண்ட நாள் காத்திருத்தல் மனதை இளைக்க பண்ணும், வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் வெக்ஸத் த சோல் என்று படிக்கிறோம். இந்த இடத்துல உடல் மெலிந்ததை குறித்து பேசலை, ஆத்துமா, அவனுடைய இருதயம் இளைத்து விட்டது என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீண்ட நாளாக நாம் தவிக்கும் போது நம்முடைய ஆத்துமா குன்றி விடுகிறது. எந்த விதமான கார குணம் இல்லை, எந்த விதமான ஆரோக்கியம் இல்லை, எந்தவித சமாதானமும் அங்கே இல்லை. வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் நீண்ட நாள் நோயாளிகளாகவும் பிரச்சனைகள் தீராதவர்களாகவும் திருமணம் மற்றவர்களாகவும் நல்ல ஒரு வேலை கிடைக்காதவர்களாகவும் விரும்பின வீட்டை கட்ட முடியாதவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். என் அன்பு சகோதரர்களே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் இயேசு அங்கே வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது, அவர் மனுஷனாய் வந்த பொழுது, அவர் அடிமையாக வந்த பொழுது,
ஒரு மரத்தின் அடியிலே உட்கார்ந்து காலமெல்லாம் ஒரு கல்லாக மாறாமல், ஒரு சிலையாக வடிக்காமல் அவர் மனிதர்களை தேடிச் சென்றார். உலகத்தில் உள்ள எல்லா மத தலைவர்களும் ஒரு குகையிலோ ஒரு மலையிலோ ஒரு மரத்தடியிலோ உட்கார்ந்து காலத்தை கழித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் எப்போதும் நடந்து கொண்டே இருந்தார், மனிதர்களை சந்தித்து கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் ஒரு நாளும் அவர் ஓய்ந்திருக்கவில்லை, எப்போதும் மனிதர்களை சந்தித்தார். ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெதஸ்தா குளத்தண்ட இயேசு வந்தார். அவர் பலமுறை வந்திருக்கலாம், ஏனென்றால் எருசலேம் மண்டை அவர் பலமுறை வந்து சென்றிருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இதுதான் உங்களுக்கான வசனம். இதுதான் இந்த கர்த்தருடைய நாளில், இந்த தொழுகை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை. மனிதர்கள் நம்மை பார்க்காமல் போகலாம், தாய் தகப்பன் நம்மை கைவிடலாம், கணவர் நம்மை எட்டி உதைத்து துரத்தலாம். இன்றைக்கு விவாகரத்துகளை கேட்டு மனிதர்கள் 30 வருஷம் 35 வருடம் விலகி வாழ்கிறார்கள். விவாகரத்து கேட்காமலேயே கணவன் மனைவி பிரிந்து வாழ்வதை பார்க்கிறோம். இயேசு மனிதர்களை கண்டு அவளுடைய நிலைமையை புரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அவன் நெடுங்காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, இயேசு கிறிஸ்துவால நம்மை புரிந்து கொள்ள முடியும், நம்மை அவர் உணர முடியும். இந்த காலையிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வதை உங்களுக்கு இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல ஆசாரியன். அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்முடைய பலவீனங்களை பார்க்கிறார். அவன் நெடுங்காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை பார்த்து அவன் மீது மனதுருகி, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த கேள்வி அங்கே இருந்த நூற்றுக்கணக்கான மனிதர்களிடத்தில் அவர் கேட்கவில்லை. நேரடியாக அந்த இடத்தில் இருந்த, நீண்ட காலமாக இருந்த, நகர முடியாமல் இருந்த அந்த மனிதனை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஒரு கால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி உங்கள் முன்னாலே இருந்தா, உனக்கு என்ன பைத்தியமா, நான் என்ன பைத்தியமா, நான் ஏன் இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியாதா, என்னுடைய சூழ்நிலை உனக்கு விளங்கவில்லையா, நீ ஒரு மனிதனா, என்ன கேள்வியை கேட்கிறாய், எப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். இயேசு கிறிஸ்து அவன் மீது மனதுருகி, அவன் நீண்ட காலமாக வியாதியஸ்தன் என்று அறிந்து, ஆர் யூ வாண்ட் டு பி ஹீல்ட் என்று கேட்டார். இப்பொழுது அந்த மனிதன் தன்னுடைய 2 கைகளை தூக்கி அல்லது சத்தம் போட்டு, ஆம் ஆண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக வேறொன்றை சொன்னான். நான் இங்கே நெடுங்காலமாக இருக்கிறேன், இந்த குளத்தை கலக்கும்படி தேவதூதன் வருவதை பார்த்திருக்கிறேன். நான் இறங்க முயற்சிக்கிறதுக்கு முன்னால வேறு ஒருவன் இறங்கி சுகமாகி போகிறா, இதை நான் கண்டிருக்கிறேன் பலமுறை. எனக்கு தேவை ஒரு ஆள், ஐ நீட் எ மேன். ஏற்ற வேளையிலே என்னை சுமக்கும்படியான ஒரு மனிதன் தேவை என்று அவன் சொன்னான். வாழ்க்கையில் தனி மரம் தோப்பாகாது. ஆதாம் முழுமையான மனிதன் அல்ல. ஒரு ஏவல் வந்த போது தான் அவன் நிறைவுள்ள ஒரு மனிதன். ஒத்தையா போகிற மனிதனுக்கு ஐயோ, அவன் கீழே விழுந்தால் அவனை தூக்கிவிட ஆள் இல்லை. இருவராய் கூடி போனால் ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவனை தூக்குவான். ஒருவன் மல்லுக்கு வந்தால் எதிர்த்து போராடலாம். குளிர்காலத்தில் 2 பேர் சேர்ந்து படுத்து கொண்டால் குளிரிலிருந்து தப்பலாம். ஆக ஒண்டியாய் போகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டது. வாழ்க்கையில் தேவன் நமக்கு மனிதர்களை
துணையாக வைத்திருக்கிறார், குடும்பமாக வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆள் தேவை என்று கேட்டான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்ச்சி எப்படி புரிந்து கொள்வார்? சுகமாக்குறவர் அவன் அருகில் இருக்கிறார், சுகத்தை தருவதற்காக காத்திருக்கிறார், அவனுடைய விசுவாசம் உள்ள வார்த்தைக்காக அவர் நிற்கிறார். ஆனால் அந்த மனிதனோ வேறே ஒரு ஆள் எனக்கு தேவை என்று சொல்கிறார். நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் நானும் இதே மாதிரியான வாழ்க்கை தான் செய்கிறோம். நாம் இயேசுவின் அருகில் இருந்து கொண்டு வேறு ஒரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறோம். when we have Christ we look for some helper. நம்முடைய உதவி ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. என் அன்பு சகோதரனே, இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய மூடதனத்தை புரிந்து கொண்டாலும் அவனை குற்றப்படுத்தாமல், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்ற அந்த கேள்விக்கு அவன் கொடுக்க வேண்டிய பதில் சரியில்லை என்பதை அவர் புரிந்து கொண்டாலும் அவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் உங்களுடைய ஜெபங்கள் தாறுமாறாக இருந்தாலும் அவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவர் எப்படி உதவி செய்தார் என்பதை பாருங்கள். யோவான் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தை, எழுந்திரு என்று அவர் சொன்னார். படுத்து கிடக்கிற அந்த மனிதனை, 38 வருஷமாக உதவியற்று இருக்கிற அந்த மனிதனை எழுந்திரு என்று சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அந்த மனிதன் துள்ளி எழுந்தான். எழுந்திரு என்ற வார்த்தை அவன் காதுகள் வழியாக அவன் ஆத்மாவுக்குள் சென்ற போது அவனுடைய எலும்புகள் பலப்பட்டது, நரம்பு மண்டலங்கள் பலப்பட்டது, அவனுடைய தோள்கள் வளர்ச்சி பெற்றது. அவன் எழுந்து நின்றான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, இதுவரைக்கும் நீ சுமந்து படுத்து கொண்டிருந்த அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். எழுந்து நிற்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தால் அவன் நிற்க முடியும், அவனால் நடக்க முடியும். ஒரு ஆள் செத்தவனாக இருந்தால் அவனால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, அவன் நெடுஞ்சான் கிடையாக படுத்து கிடப்பான். அதை தான் பிரேதம் என்று நாம் சொல்லுகிறோம், டெட் பாடி என்று சொல்லுகிறோம். எழுந்திரு என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த ஒரு வார்த்தை அவனை எழும்பி நிற்க செய்தது. நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கை இன்று மாறும், உன்னுடைய குடும்பம் மாறும், உன்னுடைய எதிர்காலம் மாறும், உன் நோய்கள் சுகமாகும், நீ ரட்சிக்கப்பட முடியும். பாருங்கள் 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. யூதர்கள் சனிக்கிழமையில் தேவாலயத்தில் ஒன்று கூடி கர்த்தரை தியானிப்பார்கள். இன்றைக்கு பாருங்கள், கர்த்தருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற சுகத்தையும் பலத்தையும் மகிழ்ச்சி அனுபவிக்கும்படி தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறீர்கள். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன அந்த நாள் அந்த யூதர்கள் முறைமையின்படியான ஒரு ஓய்வு நாள். நீ நேராக வீட்டுக்கு செல்லக்கூடாது, நீ கர்த்தரிடத்தே செல், அவரை மகிமைப்படுத்து என்பதை போல அது இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நான் படித்து பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு இரங்கும், நான் நீண்ட காலமாய் பாடுபடுகிறேன், நீண்ட காலமாக துன்பப்படுகிறேன், என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை, நான் நம்பியிருக்கிற இந்த குலத்தினாலே பயனில்லை, நான் எதிர்நோக்குகிற தேவதூதன் வரவில்லை, என்னை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த காலையில் நாம் இயேசுவண்டை திரும்புவோம், அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய கரங்களை விரித்து காண்பிப்போம்.
ஏதாகிலும் கிடைக்குமா என்று அவருடைய சமூகத்தை தேடுவோம். அன்பு சகோதரர்களே, நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது பிரசங்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் ஒரு சமயமும் உண்டு. 28 வருஷம் விளங்காத மனிதன், குணமில்லாத மனிதன், வீட்டை விட்டு இந்த குளத்தண்டை இருக்கிற மனிதன் ஒரு புதிய காலத்தையும் ஒரு புதிய நேரத்தையும் கண்டுபிடித்தான். For everything under the sun there is time and season. The time came and strike on him. நேரம் வந்தது, இயேசு அங்கே இருந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் தேவனற்றவர்களாய் இருக்கையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள் நாம் படிக்கிறோம். When we are weak, when we were ungodly, when we were sinners, in due time Christ died for our sins. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இயேசு நமக்காக வந்தார், வாழ்விக்கிறவராக வந்தார், சுகமளிக்கிறவராக வந்தார், ஆசீர்வதிக்கிறவராக வந்தார், ஐஸ்வர்யத்தை தரும்படியாக வந்தார், நாம் அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்தார், நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமக்கும்படியாக வந்தார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கும்படியாக, அவருடைய அடிச்சுவடுகளில் நமக்கு மாதிரியாக வைத்துவிட்டு போயிருக்கிறார். When you walk in his footsteps, you will reach the prosperity and blessing. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் படிக்கிறோம், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று படிக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, சுகமாக்குகிற இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பட்ட அந்த காயம் அது தழும்பாக போனதனால அந்த தழும்புகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சுகமளிக்கிறார். நம்முடைய வியாதிகளிலே சுகம் தருகிறார். நம்முடைய படுக்கை எதுவாக இருந்தாலும் மாற்றுகிறார். குடும்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை சேர்க்கிறார். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அவர் உதவுகிறார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து அவருடைய நீதி நமக்கு வழங்குகிறார். அன்பு சகோதரர்களே, இந்த பெதஸ்தா குளம் எங்கே இருக்கிறது, அது எதற்கு பக்கத்தில் இருக்கிறது என்ற கருத்தை நாம் படித்தால் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேம், கவனியுங்கள், ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் தங்கியிருந்தார்கள். என் அன்பு சகோதரர்களே, பலவிதமான வியாதிக்காரர்கள் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே தங்கியிருந்தார்கள். அங்கே 5 மண்டபங்கள் இருந்தது. போதுமான நோயாளிகள் அங்கே இருந்தாங்க. இந்த பெதஸ்தா குளம் எருசலேம் தேவாலயத்தின் ஒரு குறிப்பிட்ட வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்கு பேர் ஆட்டு வாசல், ஆங்கிலத்தில் ஷீப் கேட் என்று சொல்வார்கள். அதாவது எருசலேம் தேவாலயத்தில் தினந்தோறும், வாரந்தோறும், ஆண்டுக்கு ஒரு முறை, பல முறை செலுத்தப்படுகிற பலிகளுக்கான பழுதற்ற ஆடுகள் அந்த குறிப்பிட்ட வாசல் வழியாக வரும். அது உள்ளே சென்று பலிபீடத்தண்டை வெட்டப்பட்டு ஜனங்களுக்கு சமாதானத்தையும், குற்ற நிவாரண பலிகளையும், பாவ நிவாரண பலிகளையும், சமாதான பலிகளையும் கொடுக்கத்தக்கதாக அதை வெட்டி அதன் இரத்தத்தை சிந்துவார்கள். 38 வருஷமா அந்த குளக்கரையில் படித்திருந்த இந்த மனிதன் எத்தனை 1000 ஆடுகள் அந்த ஆட்டு வாசல் வழியாக போனதை பார்த்துருப்பான். ஆனால் அந்த ஒரு ஆடு கூட இவனை திரும்பி பார்க்கல.
அந்த ஒரு ஆட்டின் ரத்தம் கூட இவன் மீது பூசப்படலை, சுகமாக்கப்படலை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 அதிகாரம் 21வது வசனத்தில் படிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி. Behold the Lamb of God which takes away the sins of the world. இயேசு மெய்யான ஆட்டுக்குட்டி. இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று புதிய ஏற்பாடு அழைக்கிறது. அவரே மெய்யான ஆட்டுக்குட்டியாய் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இப்பொழுது சுகமாக்கப்பட்ட அந்த மனிதன் இயேசுவை பாவ மன்னிப்பின் ஆட்டுக்குட்டியாக பார்க்கிறார். அங்கு 5 மண்டபங்கள் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். சிலுவையிலே இயேசு மரித்த போது அந்த 5 மண்டபங்கள் எது என்று நீங்கள் கேட்டால், அவருடைய 2 கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள், அவருடைய 2 கால்களில் அடிக்கப்பட்ட ஆணிகள், அவருடைய விலாவிலே குத்தப்பட்ட ஈட்டி, ஆக 5 பெரிய காயங்கள். இந்த 5 பெரிய காயங்களும் இயேசுவின் உடலில் உள்ள அனைத்து இரத்தத்தையும் முழுமையாக வெளியேற்றியது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளை உயிர்த்தெழுந்த போது அந்த காயங்கள் தழும்புகளாக ஆறி இருந்தது. இந்த 5 காயங்களை விசுவாசிக்கிற மனிதன், இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்தார், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிற மனிதனுக்கு அவர் சுகமாக்கும் தழும்புகளாக இருக்கிறார். அதனால்தான் 1 பேதுரு 2:24 படிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அன்பு சகோதரர்களே, இயேசு உங்களை காண்கிறார், உங்கள் நிலைமையை புரிந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரிடத்திலே திரும்புவோம், அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவோம், வசந்த காலத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்போம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற பரிசுத்தம் உள்ள தகப்பனே, கோடானு கோடி ஆடுகள் கொடுக்க முடியாத சுகத்தை, பாவ மன்னிப்பை உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இருக்கிற இயேசு மெய்யான தேவாட்டுக்குட்டியாக மரித்து தழும்புகளாக மாறி எங்களை சுகப்படுத்துவதற்காக உமக்கு தோத்திரம். இந்த அன்பையும் இந்த மகிழ்ச்சியும் உணர்ந்து வாழ எங்களை ஆசீர்வதியும். நீண்ட காலமாக இருக்க வியாதியஸ்தர்களை சுகமாக்கும். எங்களுடைய இருதயம் ஆண்டவரை வெடித்து விடாதபடிக்கு, சோர்வு பெறாதபடிக்கு உமது வார்த்தையினால் எங்களை காத்தருளும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். இப்போ நேற்று சொன்னதுலேருந்து டிஃப்ரெண்ட் பண்ண கவனிச்சியா? கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும்.
இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.